வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு கணிசமான உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கூடுதல் ஆசிரியர்கள் தேவை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கும் மாணவியருக்கு விருதுகள் மற்றும் கேடயங்களை 114 அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கு வழங்கினார். செய்தியாளர்களிடம் பேசிய பொய்யாமொழி, மாநிலத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் உள்ள பள்ளிகளில் ஆய்வு நடத்தி முடித்துள்ளதாக தெரிவித்தார். விரைவில் விரிவான அறிக்கையை செயல்தலைவர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவதை காரணம் காட்டி உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். கல்லூரிகள் உட்பட 19,000 ஆசிரியர்களை படிப்படியாக பணியமர்த்துவதற்கான திட்டத்தை அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையானது தரமான கல்விக்கான வளர்ந்து வரும் தேவையை நிவர்த்தி செய்வதையும் மாநிலம் முழுவதும் கற்பித்தல் வளங்களை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது தொடர்பான வளர்ச்சியில் ஆசிரியர்கள் யாரேனும் தங்கள் வகுப்புகளை நடத்துவதற்கு பினாமிகளை பயன்படுத்துகிறார்களா என்பதை சரிபார்க்க மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தருமபுரியில் வகுப்பு எடுக்க பிராக்சியை வைத்து பிடிபட்ட ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து இது நடந்துள்ளது. ஆசிரியர்களிடையே பொறுப்புக்கூறலை பேணுதல், மாணவர்கள் சரியான வழிகாட்டுதலை பெறுவதை உறுதி செய்தல் ஆகியவற்றில் இத்துறை உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் தமிழக அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதில் அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.